ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை தமிழ் வருட பிறப்பு செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது. இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினால் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அமையும், செல்வ வளம் பெருகும். அந்த 3 பொருட்கள் என்ன, அதை பற்றி இப்போ தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடம் நாளை சித்திரை மாதம் 1ஆம் நாள் பிறக்க இருக்கு. இந்த ஆண்டு சித்திரை 1 செவ்வாய்க்கிழமையோடு வருது. ரொம்ப 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 விசேஷமானது. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புத நாளாகவும், அதே வகையில் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும், இந்த வருடம் முழுவதும் நமக்கு முருகப்பெருமான் துணை இருப்பதற்காக இந்த சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கின்றது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்கள் எப்படி பூஜை செய்யணும், கணிக்காணுதல் எப்படி பண்ணணும், இதை பற்றி ஏற்கனவே பதிவு நம்ம சேனலில் இருக்குது தெய்வீக எண்ணங்களில். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும், துன்பம் நீங்கணும். அதனால் நமக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்றது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பங்குனி முடிந்து சித்திரை 1ஆம் நாள் ஆரம்பிக்கின்றது. இந்த தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் முதல் நாளை தான் நம்ம தமிழ் வருடப்பிறப்பாக கொண்டாடி கொண்டே வரும். முக்கியமாக இந்த நாளில் நம்ம சில பொருட்களை வாங்கும் பொழுது நமக்கு வருடம் முழுவதும் மங்களங்கள் சேரும். முக்கியமாக இந்த வருடத்தை பிரபாவ வருடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாள் நாளைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்யுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். சித்திரை திருநாளுக்கு மிகவும் அம்சமாக இருக்கக்கூடியது நம்ம கனி காணுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தான். புது கண்ணாடி வாங்கி வைப்போம், இல்லை ஏற்கனவே இருக்கின்ற கண்ணாடியில் நம்ம பழங்களையோ பொருட்களையோ வைத்து, நகைகளோ நம்மக்கிட்ட இருக்கின்ற மங்களகரமான பொருட்களை வைத்து அதில் சித்திரை கனி காணுதல் நிகழ்ச்சியை நம்ம பண்ணுவோம். இப்படி நம்ம கண்ணாடியில் காலையில் எழுந்து நம்ம அந்த பொருட்களை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வருடம் முழுவதும் வசந்தம் வீசும், அதே மாதிரி வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த வகையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடிக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வைத்து, பணம் வைத்து, நகை வைத்து, பழங்கள் வைத்து, முக்கணிகளை வைத்து வழிபாடு பண்ணுவோம். நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த நாள் பிறக்குதுன்னு சொன்னேன். முக்கியமாக 3 பொருட்களை வாங்கிட்டு வாங்க. சில பொருட்கள் நான் சொல்கிறேன், ஆனால் அதில் 3 பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகாலையிலேயே எழுந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு கணிக்காணுதல் நிகழ்ச்சியை பாருங்கள். இது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கணிக்காணுதல் எப்படி பண்ணணும் அப்படின்றத. அதனால் அதை தவறாமல் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வகையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்து பூஜை எல்லாமே முடிச்சுட்டு முதல் வேலையாக கடைக்கு போயிட்டு என்ன பொருட்கள் வாங்கிட்டு வரோன்னா, மஞ்சள் குங்குமம் தவறாமல் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள்னு சொன்னேன். அதே மாதிரி அங்காரகனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தாலே நமக்கு கடன் இருக்காது, நிலம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், மனக்குழப்பம் நீங்கும், வீட்டில் நிம்மதி இருக்கும். அதனால் அவருக்கு உரிய தானியமான துவரம்பருப்பு வாங்கிட்டு வாங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வாங்க, தவறாமல் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இதனுடன் சேர்த்து வெல்லம் வாங்கிட்டு வாங்க. ஒரு இனிப்பு வாங்கணும். ஒரு வெல்லம் வாங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து அதை வைத்து இறை வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே செல்வ வளம் பெருகும். இதனோட சேர்த்து நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். மங்களகரமான பொருட்களான பச்சரிசி வாங்கலாம், கல்லுப்பு தவறாமல் வாங்குங்க. இந்த கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது. நம்ம காலையில் கணிக்காணுதல் நிகழ்ச்சியில் ஏற்கனவே இதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் நாளைக்கும் நீங்கள் ஒரு சாஸ்திரத்துக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே வற்றாத செல்வ வளம் பெருகும். ராகு கால நேரம் யமகண்டம் தவிர்த்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் அப்படி பூஜை பண்ணும் பொழுது முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை நாளைக்கு இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாளான, அதே மாதிரி வருடத்தின் முதல் நாளாக துவங்குகின்ற இந்த நாள் எப்பொழுதும் நமக்கு சிறப்பாக இருக்கணும், செல்வ வளத்தோடு இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை முதலில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு குலதெய்வம்
தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு நாளைக்கு தவறாமல் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு எங்கேயும் கடன் வாங்காதீங்க, கடன் வைக்காதீங்க. காசு கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. சில பேர் வாழை இலை போட்டு வழிபாடு பண்ணுவீங்க. அதாவது சர்க்கரை பொங்கல், பலகாரம்லாம் செய்து, பாயாசம் இதெல்லாம் செய்து நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு, 2 பழம், 1 பசும்பால் வைத்து வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க. செவ்வரளி சாத்துங்க. இதெல்லாம் செய்து வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கும். அடுத்த வருடத்திற்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள் அந்த சேனல்லையும் நான் உங்களுக்கு தினம்தோறும் பூஜை வீடியோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் ஆன்மீக தகவல்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள்னு பாருங்கள், அதில் நான் இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு தினம்தோறும் நடக்கக்கூடிய பூஜைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், தவறாமல் பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக எண்ணங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள்லாம் இருக்குது. நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மங்களங்களும் சந்தோஷங்களும் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டும். இறை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. நாளைக்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன், விஷ்ணு, முருகப்பெருமான், அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும். நாளைக்கு அனைவரும் இதை செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கு வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு 2 நெய் தீபம் ஏற்றுங்க. முடிந்தால் 6 ஏற்றுங்க, இல்லைனா 2 நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வீட்டு குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வாங்க. எப்பொழுதுமே உங்கள் குடும்பம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே செல்வ வளம் பெருகும், ஆரோக்கியம் ஏற்படும். எப்பொழுதுமே குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் விஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.